தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கின்றது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இதுதான் இன்று விவாதமாக எடுத்துக்கொள்ளலாம். எதிர்க்கட்சிகள் பரப்புகின்ற பொய்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் சமுதாய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எடுத்துக்கொண்டால் இன்றைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு சட்ட ஒழுங்கை நன்றாக பேணி பாதுகாத்து வருகின்றது. ஆனால் எதிர்க்கட்சிகளோ உண்மைக்கு எதிரான ஒரு புறம்பான ஒரு தகவலை பரப்பி தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் அளிக்கப்பட்டு உள்ளது. முந்தைய அரசோடு இப்போது செயல்படும் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு பெண்களுக்கான முழு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. அதன் அடிப்படையில் தான் சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டமும் தொடங்கி இன்று தமிழகத்தில் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் ஒரு சில ஊடகமும் இந்த எதிர்க்கட்சிகள் செய்யும் செயலும் பெண்களுக்கு ஒரு எதிரான அரசாக தமிழக வெற்றிக் கழகம் அரசு இருக்கின்றது என்பதை ஒரு சுட்டிக்காட்டி ஒரு மாயான பிம்பத்தை உருவாக்கி இந்த அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும், அவர்கள் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதை திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. இப்போது கூட நீங்கள் திருவள்ளூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் குழந்தை பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். அந்த பெண் குழந்தையை சேர்ந்த குடும்பத்தினர்கள் புகார் கொடுத்த உடனே திருவள்ளூர் சிப்காட் காவல்துறையை சார்ந்த காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து அதை விசாரித்து உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதில் ஒருவர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் அந்த பெண் குழந்தையும் அந்த இளைஞரும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் திமுக என்ன செய்கிறது என்றால் இது கூட்டு பாலியல் பலாத்காரம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கனிமொழி, உதவாநிதி இவர்கள் எல்லாம் ஒரு சமூக வலைத்தளத்தில் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளத்தில் ஒரு எதிரான கருத்தை பதிவிட்டு தமிழக சட்ட ஒழுங்கை ஒரு சீர்குலைந்து உள்ளது என்பதை போல காட்ட முற்படுகிறார்கள். முன்பே ஆட்சியை விட இப்போது நீங்கள் எடுத்துக்கொண்டால் புகையிலை, கஞ்சா, மதுபோதை போன்ற குற்றங்களில் போன்ற செயல்களில் ஏற்படும் குற்றங்களை இந்த அரசு குறைத்திருக்கின்றது. டாஸ்மார்க்கில் ஏற்படும் ஊழல்களை குறைத்துள்ளது. கல்குவாரிகளில் ஏற்படும் ஊழல்களை குறைத்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பை இந்த அரசு முழுமையாக உறுதி செய்துள்ளது. ஆனால் திமுக அரசு ஒரு மாயான குற்றச்சாட்டை உருவாக்குகிறது. இதை தமிழக வெற்றிக் கழகம் கண்டித்து இது ஒரு முழுமையான பெண்களுக்கான ஒரு அரசை இது தமிழக வெற்றிக் கழகம் செயல்படுத்தி கொண்டு தான் செல்கிறது. ஏனென்றால் வெற்று சத்தங்களை என்றும் சிங்கத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதுபோன்று தான் தமிழக அரசும் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்றி.